யூடியூப் தமிழ் வணக்கம். ஸ்கை நியூஸ் வெளியிட்டிருக்கின்ற 50 நிமிடங்கள் கொண்ட சிறப்பு காணொளி யூடியூப்பில் வெளியாகி இருக்கின்றது. ஈரானின் உடைய மினாப் நகரில் அமைந்திருக்கின்ற சஜாரே தைஜேபே என்கின்ற பெண்கள் பாடசாலையின் மீது அமெரிக்கா நடத்திய டொம்குவாக் ஏவுகணை தாக்குதலினால் 120 பாடசாலை சிறு பெண் பிள்ளைகளும் அத்தோடு ஆசிரியர்கள் உட்பட 156 பேர் அமெரிக்காவினுடைய முதல் நாள் தாக்குதலில் மரணமடைந்திருந்தார்கள். இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களின்படி குற்றம், பாடசாலை பிள்ளைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இதை அமெரிக்க அதிபர் மறுத்திருந்தார். இதற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும், ஈரானினுடைய ராணுவத்தினுடைய ஏவுகணை ஒன்றே தவறாக விழுந்து இந்த பிள்ளைகள் இறந்ததாகவும், இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாத நிலையும் இருந்தது. இப்படி அமெரிக்க அதிபர் சொல்வது சரியா? இதனுடைய உண்மைகள் தான் என்ன என்பதை ஸ்கை நியூஸ் சர்வதேச செய்தி ஸ்தாபனம் 7 ராணுவ நிபுணர்களை ஆதாரமாக வைத்து வான்படை தாக்குதல்களில் குறி தவறாமல் தாக்குகின்ற தாக்குதல்களை ஆதாரமாக வைத்து 50 நிமிடங்கள் கொண்ட காணொளி ஒன்றை தயாரித்து உலக மக்கள் முழுவதும் இலவசமாக பார்க்கக்கூடிய விதமாக யூடியூப்பில் தரவேற்றம் செய்திருக்கின்றது. இந்த தரவேற்றத்தில் கூறப்படுகின்ற செய்திகளில் அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த தாக்குதல் தற்செயலானது அல்ல. நாம் நினைக்கின்றோம் ஒரே ஒரு குண்டுதான் இந்த பாடசாலையை தாக்கி இருக்கின்றது, எனவே தவறாக நடந்திருக்கலாம் என்று நியூயார்க் டைம்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்தது. இது பழைய ரெவல்யூஷன் கார்ட் படையினர் இருந்த ஒரு பாடசாலையாக இருப்பதனால் கூகுளில் பழைய அடையாளத்தை காட்டிவிட்டது. அதனால் தவறுதலாக தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்று கூறியிருந்தது. ஆனால் அப்படி அல்ல. ஒரு குண்டு தவறி விழுந்திருந்தால் அது சரியானது. ஆனால் 85 வினாடிகளுக்கு உள்ளாக 9 குண்டுகள் இந்த பாடசாலையின் மீது விழுந்திருக்கின்றன. இதுதான் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஒரே நேரத்தில் 9 குண்டுகள் தவறுதலாக பாடசாலையின் மீது விழுந்திருக்க முடியாது. எனவே இது அமெரிக்காவினுடைய ராணுவ அறைக்குள் இருந்து திட்டம் தீட்டப்பட்ட ஒரு செயலாலேயே நடைபெற்றிருக்கின்றது என்று திட்ட தெளிவாக கூறி இருக்கின்றார்கள். மேலும் இந்த குண்டு தவறி இருக்குமாக இருந்தால் எங்காவது பாடசாலையில் கேந்திர இலக்கொன்றை தவறிய இடத்தில் விழுந்திருக்கும். ஆனால் இந்த பாடசாலையில் 7 முதல் 9 வரையான கட்டிட தொகுதிகளுக்கு உள்ளே நடுவில் விழுந்து வெடிக்குமாக இருந்தால் அனைத்தும் சிதைத்து அழிக்கப்பட்டுவிடும் என்பதை துல்லியமாக ஒரு சென்டிமீட்டர் கூட இலக்கு தவறாமல் பாடசாலையினுடைய நடுவில் இந்த குண்டுகள் விழுந்து வெடித்திருக்கின்றன. இதனால் அந்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்று தள்ளுவது இந்த தாக்குதலின் நோக்கம். ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரில் இருந்து ஈரானினுடைய பாடசாலை சிறார்கள் சிறு பிள்ளைகள் வரை தாக்குதலை நடத்தி விரைவான ஒரு பேரழிவின் மூலமாக அந்த நாட்டை வீழ்த்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியின் ஒரு தோற்று போன நடவடிக்கையே இது என்பதை அது தெளிவாக காட்டுகின்றது. எனவேதான் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டது. இந்த தாக்குதல் தற்செயலானது அல்ல என்று அந்த காணொளி கூறுவதை தொடர்ந்து சர் நிக்கோலஸ் ஹாப்டனுடைய பேட்டி ஸ்கை நியூஸில் வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் ஆதார சுருதியாக மற்ற சர்வதேச சர்வாதிகார நாடுகளில் இருந்து தம்மை பெருமையுடன் வேறுபடுத்திக் கொள்வதற்கு என்னதான் காரணமாக இருந்தது? ஜனநாயக விழுமியங்களே காரணம் என்று நாம் மார்தட்டி கொண்டோம். இப்பொழுது நடைபெற்று இருப்பது அமெரிக்கா ஜனநாயகத்திற்கு எதிராக நடந்திருக்கின்றது. சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் நடந்திருக்கின்றது. இந்த செயல் அமெரிக்காவை மட்டும் அல்ல, மற்ற ஐரோப்பிய மேற்கு நட்பு நாடுகளை எல்லாம் பாதிக்கின்ற செயலாகவும் அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த அகௌரவமான செயலை வைத்து தான் அவர்களை மதிப்பீடு செய்ய போகின்றார்கள். இதற்கு அமெரிக்கா தான் பொறுப்பு என்றும் இது மிகப்பெரிய நாசகார செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அவர் விடவில்லை. மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய ராணுவ படை தலைமையகமாகிய சென்ட்காம் இது தொடர்பான ஆய்வுகளை நடத்தி கொண்டு வருகின்றது. யார் இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் என்று அவர்களுடைய விசாரணைகள் நடக்கின்றது. இது போன்ற விசாரணைகள் உலகம் அறியாதது அல்ல. உடனடியாக இந்த விசாரணை முடிக்கப்பட வேண்டும். உலக மக்களுக்கு இதற்கு யார் காரணம், எது காரணம் என்ற தகவலை உடனடியாக வெளியீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் காட்டமாக ஸ்கை நியூஸில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு தாக்குதலில் குறி தவறாமல் தாக்குகின்ற பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி வெஸ்ட் பிரையன் இதற்குரிய பேட்டியை வழங்குகின்ற பொழுது இந்த தாக்குதல் ஒன்றும் தற்செயலானது அல்ல, மிகவும் சிறந்த துல்லிய
துல்லியமாக தாக்கக்கூடிய டாம்குவாக் ஏவுகணைகளின் மூலமாக தாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் தற்செயல் என்பது கிடையாது, இது நன்கு திட்டமிடப்பட்ட செயல் என்று குறிப்பிடுகின்றார் உமர் யூனிஸ். இது குறித்த ஆய்வுகளை நடத்துகின்ற நிபுணர் டாம்குவாக் என்கின்ற ஏவுகணை அமெரிக்கா இஸ்ரேலை தவிர உலகத்தில் வேறு எந்த நாடுகளிடமும் இல்லை. இந்த இரண்டு நாடுகளும் தான் இதை வீசி வருகின்றன. ஆகவே இதில் ஈரானை குற்றம் சுமத்த முடியாது. ஈரானிடம் டாம்குவாக் ஏவுகணைகள் கிடையாது. 9 ஏவுகணைகளினால் தன்னுடைய பாடசாலையை ஈரான் தாக்க வேண்டிய தேவையும் இல்லை. எனவே இதற்கு காரணம் அமெரிக்கா தான் என்பதில் இனியும் சந்தேகம் வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அமெரிக்கா எதற்காக பாடசாலைக்குள் நுழைந்தது, எதற்காக பாடசாலையை தாக்கியது என்கின்ற நியூயார்க் டைம்ஸினுடைய வாதத்தையும் இந்த காணொளியானது உடைத்து தகர்ப்பதாக இருக்கின்றது. எதிரான கருத்துக்களை கூறுகின்ற நியூயார்க் டைம்ஸ் இந்த இடத்தில் அமெரிக்காவை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் அதுவும் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கின்றது. ஆனால் இதிலிருந்து சற்று விலகி காசாவில் என்ன நடைபெற்றது என்பதை பார்க்க வேண்டும். காசாவில் இருக்கின்ற பாடசாலைகளை எல்லாம் இஸ்ரேலிய அரசு குண்டு வச்சு தகர்த்தது. அதற்கான காரணம் ஹமாஸ் அமைப்பினர் பாடசாலைகளுக்கு உள்ளே தலைமறைவாக இருந்தார்கள் என்று அந்த தாக்குதல்களை நடத்தியது. வைத்தியசாலைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தது. அங்கும் அவர்கள் இருந்தார்கள் என்று கூறியது. எனவே பாடசாலைகளும் வைத்தியசாலைகளும் காசாவில் மிகப்பெரிய தாக்குதல் இலக்குகளாக அமைந்திருந்தன. அது போர் நடைபெற்று கொண்டிருக்க அகதிகள் வெள்ளத்தினால் இருந்தவர்கள் மீதான தாக்குதலாக இருந்தது. ஆனால் இது போர் ஆரம்பிக்கின்ற தினத்திலேயே நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இங்கு அகதிகளை குறிவைக்கவில்லை, பாடசாலைகள் மீது குண்டு வீசுவது என்பது இன்றைய நவீன போர்க்களத்தில் உயிர் நாடியில் கை வைக்கின்ற ஒரு விடயமாக கணக்கெடுக்கின்றார்கள் இராணுவத்தினர் என்பதை அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இந்த இணைந்த செயற்பாடு காட்டுகின்றது. எனவே இஸ்ரேல் தவறிழைத்தது என்று இதுவரை கூறி வந்த அமெரிக்கா இஸ்ரேல் இழைத்த பாடசாலைகளின் மீது தாக்குதலை நடத்துகின்ற அதே தவறை இழைத்திருக்கின்றது அல்லவா என்பதுதான் ஸ்கை நியூஸினுடைய வாதமாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிபர் இது பற்றி எதுவும் கூறவில்லை. இருப்பினும் அமெரிக்காவினுடைய இந்த செயலானது அமெரிக்காவினுடைய எதிர்கால அரசியலையும் அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மையையும் உலக நாடுகளை குறை சொல்லுகின்ற நிலையையும் உலகத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற அமெரிக்க படைகளை இறக்குகின்ற நாடகங்களையும் முகமூடி கிழித்து காட்டுகின்ற ஒன்றாக ஈரானில் நடைபெற்ற இந்த தாக்குதல் இருக்கின்றது என்றும் உலக நாடுகள் இதை ஏற்க தயாரில்லை என்றும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. இது சாதாரணமான விடயம் அல்ல. 7 சுயாதீன இராணுவ நிபுணர்கள் விருப்பு வெறுப்பில்லாமல் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விவகாரம் உலகத்தை மாற்றுகின்ற போர்க்களங்களில் புதியதொரு ஏற்பாட்டை கொண்டு வர வேண்டும். இத்தகைய செயல்கள் தண்டனை அற்ற குற்றங்களாக போய்விட முடியாது. எனவே குற்றங்களுக்கு உரியவர்கள் எப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள், உலகத்தில் இது போன்ற குற்றங்களை இழைத்தவர்களை தண்டித்த உலக நாகரிக சமுதாயம் தான் மட்டும் அதே குற்றங்களை இழைத்தால் தண்டனை இல்லை என்று நினைத்துவிட முடியாது என்பதையே இந்த செய்தி காட்டுகின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.